தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அடுத்த 36 மணி நேரத்தில் தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகர வாய்ப்பு. இச்சலனம் சாதகமான வானிலை காரணிகளால் கடற்கரை அருகே வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தகவல். தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக சுயாதீன வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இச்சலனம் சாதகமான கடல் வெப்பநிலை, கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் காற்று முறிவு காரணமாக மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய சலனமாக அமையும் என்றும், தென்மேற்கு வங்கக்கடலிலிருந்து தமிழக கடற்கரை நோக்கி நகரும் போது மிக மெதுவாக நகர்வதற்கும் கடல் பகுதியில் ஒரே இடத்தில் மையம் கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி இரவு அல்லது நள்ளிரவு முதல் மழை துவங்க வாய்ப்புள்ளது எனவும், டிசம்பர் 20ஆம் தேதி வரையிலான 4 நாட்கள் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவை கொடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில் டிசம்பர் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் பரவலாக மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மாவட்டங்களில் டிசம்பர் 17 முதல் 19 வரையில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் எனவும், சலனத்தின் நகர்வை பொறுத்து குறிப்பிட்ட சில பகுதிகளில் அதிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார். அதேபோல டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும். அத்தோடு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் நீர்நிலைகளில் நீர் இருப்பு வெகுவாக கொள்ளளவை எட்டியுள்ளதால் மண்ணின் ஈரப்பதமும் அதிகரித்துள்ளது. அதன் காரணமாக அவ்விடங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவைப்படுவதாகவும், பெஞ்சல் புயல் பாதித்த புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கை தேவை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சலனம் வலுவிழந்த பின்பு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பரவலாக மழையை கொடுக்கும் எனவும் டெல்டா வதர்மன் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.